நாங்கள் தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலேருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பிலை கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழியர் பரிசுத்தாவியானவர் கூட எடுத்து வர போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் அதை அறிந்து அதை தெரிந்து நாங்கள் விசுவாசிப்போம், ஆனால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் செய்து முடித்து ஈவன் உலகத்தையும் ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜெய கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பி நீர் சகலத்தையும் செய்து முடித்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறீர். ஆகவே நீர் பெற்றுக் கொடுத்த வெற்றி எங்களை மேற்கொள்ளட்டும். வெற்றி சிறந்தவர்களாய், மற்றவர்களுக்கும் வெற்றி எடுத்து கொடுக்கிறவர்களாய், விடுதலை ஆக்குகிறவர்களாய் நாங்கள் வெளிப்பட செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப கவனியங்கள் மிகவும் முக்கியம். நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம் முதலாவதாக. இரண்டாவதாக நம்முடைய விசுவாசமே, நாங்கள் விசுவாசித்தால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நம்முடைய விசுவாசமே என்று தேவன் சொல்லும் பொழுது எங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். தேவனால் நான் பிறந்திருப்பேனானால் எல்லாவற்றிலும் என்னால் ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்றால் எல்லாவற்றையும் பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். அப்ப எல்லாவற்றையும் பிசாசு என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். என்னை அழிக்க, என்னிடத்திலிருந்து திருட, என்னை கொல்லும்படியாக எல்லாவற்றையும் பிசாசு கொண்டு வருகிறான், தேவன் அல்ல. ஆனால் அநேக வேளைகளில் இன்றைக்கு 3ஆம் உலகப் போர் வருகிறது, தேவன் உலகப் போரை கொண்டு வருகிறார் என்று அநேகர் நாங்கள் தவறாக விசுவாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக நியாய பிரமாணங்களை, அல்லது நியாய பிரமாணம் நிறைவேற்றப்பட்டாயிற்று, ஆனால் நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட சாபங்களை எடுத்து கொண்டு வந்து இங்கே வரப்போகிறது, அங்கே வரப்போகிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பூலோகத்திலும் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுத்திருக்கிறபடினால், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் நீங்கள் போங்கள், ஏனென்றால் நான் உங்களோடு உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே புறப்பட்டு போங்கள். நான் உங்களோடு இருக்கும் பொழுது அந்த சகல வல்லமைகளும் சகல அதிகாரங்களோடும் உங்களோடு இருக்கிறது. ஆகவே போய் மரித்தவர்களை எழுப்புங்கள், நோய்களை குணமாக்குங்கள், குருடர்களை பார்வையடைய செய்யுங்கள், செவிடர்களை கேட்கும்படி செய்யுங்கள், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் அதை விசுவசிக்காமல் அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் வெற்றி சிறந்தவராய், உலகத்தை ஜெயித்தவராய் என்னோடு இருக்கும் பொழுது நான் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறபடினால் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். ஆமென்.
அப்ப நான் தேவ வசனத்தை நம்ப வேண்டும். தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் நான் ஜெபிப்பேனானால் அந்த ஜெபம் எப்படி வேலை செய்யும், எப்படி கிரிய நடப்பிக்கும்? தெளிவாக தேவன் சொல்லுகிறார், தேவனால் புறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆகவே ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழும்படிக்கு தேவன் தோற்று போனவர் அல்ல. தேவன் எனக்குள்ளே இருப்பாரானால், என்னோடு கூட இருப்பாரானால், சகல அதிகாரங்களும் சகல வல்லமைகளும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் வல்லமையும் இயேசு பெற்றிருப்பாரானால், அவர் என்னோடு கூட இருப்பாரானால், நான் எந்த விதத்திலே தோற்க முடியும்? எந்த விதத்திலே பிசாசு என்னை மேற்கொள்ள முடியும்? ஆகவே இதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். எதுவுமே எங்களை சேதப்படுத்த முடியாது. இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதற்கு மறுபடியும் வாசிப்போம். ஏனென்றால் அநேகர் நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் உணர்வடையவில்லை. இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அப்ப அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய, கவனியுங்கள், சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும், சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் தோற்கவும் அவனால் மேற்கொள்ளப்படவும் என்று எழுதப்படவில்லை. சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆனால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறார், நான் பிசாசை துரத்தினா பிசாசு என்ன துரத்துவான், நான் பிசாசுல கை வச்சா பிசாசு என் மேல கை வைப்பான். ஆமா, அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறது எதுவோ அதுதான் என்னை மேற்கொள்ளும். சில தேவனுடைய பிள்ளைகள், நான் கை வைத்தபடியினால் எனக்கு அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, பிசாசு அடித்து போட்டான், இடித்து போட்டான், உதைத்து போட்டான் என்று சொல்லுகிறதை நம்பி நாங்களும் என்ன செய்கிறோம்? செயல்படுகிறபடியினால் என்னத்தை நம்புகிறோமோ அதுதான் நம்மை மேற்கொள்ளும். நான் எத்தனையோ பிசாசுகளை துரத்துகிறேன், ஆனால் என்னை எந்த பிசாசும் தொடவில்லை, தொடவும் முடியாது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். அப்படிப்பட்ட சிந்த உடையவர்களாய் நாங்கள் இருப்போமானால் எவையுமே நம்மை சேதப்படுத்த முடியாது, தொட முடியாது. ஆமென். அப்ப சரியான வார்த்தைகளோடு உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னால், தேவனை சார்ந்திருந்து தேவன் எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் செய்து முடித்தார். எனக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார். பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அதே ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். எப்படி அந்த ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசின் கிரியை, பிசாசின் தந்திரங்கள், பிசாசினுடைய தோல்விகள், பிசாசு கொண்டு வருகிற தொல்லைகள், அவமானங்கள், நிந்தைகள் என்னை எப்படி மேற்கொள்ள முடியும்? மேற்கொள்ள முடியாது. ஆகவே அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவானவர், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப நாங்க உண்மையிலேயே விசுவாசிக்கிறோமா? அப்படி உண்மையா விசுவாசித்தால் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்போம். ஆனால் இந்த வார்த்தையை நம்பாமல் அநேகர் நாங்கள் செயல்படுகிறோம். அதனால்தான் தோல்விகளிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் பிசாசின் தந்திரங்களிலும் நாங்கள் அகப்படுகிறோம். இவைகள் எல்லாம் பிசாசின் தந்திரங்கள். அவன் என்ன சொல்வான்? கிறிஸ்துவுக்காக நீ பாடுபட வேண்டும், அவமானப்பட வேண்டும், நிந்தை அடைய வேண்டும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்னுடைய நிந்தை அவர் மேல் வந்தது, என்னுடைய அவமானம் அவர் மேல் வந்தது, என்னுடைய சாபம் அவர் மேல் வந்தது, என்னுடைய பாவம் அவர் மேல் வந்தது, என்னுடைய சுகஈனம் அவர் மேல் வந்தது. இவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை அவர் விடுதலையாக்கி அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சரீரமாக இருக்கிறோம்.
அப்ப அவருடைய சரீரமாய் நாங்கள் இருக்கும் பொழுது எந்த பிசாசு அவருடைய சரீரத்தை தொடுவதற்கு அதிகாரம் உண்டு? எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். நாங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். எவைகளை எல்லாம் இந்த பூமியிலே அனுமதிக்காது இருக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் அனுமதிக்கப்படாதென்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இல்லை ஆண்டவரே, மூன்றாவது உலக யுத்தம் வருகிறது என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நான் இதற்கு விரோதமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி வருவதில்லை இயேசுவின் நாமத்தினால். இந்த சிறியரில் ஒருவர் கெட்டு போவதும் தேவ சித்தம் அல்ல. அநேக வேளைகளிலே தேவ சித்தம் என்னென்று அறியாமல் இருக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவன் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. ஆமென். இனிமேல் தேவன் யாரையும் தண்டிக்கிறதில்லை. இனிமேல் தேவன் யாரின் மேலும் கோபமாய் இருக்கிறதில்லை. இதுதான் புதிய உடன்படிக்கை. இன்றைக்கு அநேகருக்கு இது இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்று சொன்னாரே, அந்த உடன்படிக்கை என்ன என்று அநேகருக்கு தெரியாது. எத்தனையோ பேரிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே புதிய உடன்படிக்கை அறியாமல் நாங்கள் இருக்கிறோம். அதனால் பிசாசு என்ன செய்கிறான்? பூந்து விளையாடுறான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே. அப்ப கவனியுங்கள், புதிய உடன்படிக்கையிலே சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். புதிய உடன்படிக்கையின்படி எசாயா 54ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. அப்ப கவனியுங்கள், நோவாவினுடைய காலத்துல இனிமேல் வெள்ளம் புரண்டு வருகிறதில்லை. அவங்க எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் என்னதான் செய்தாலும் இனிமேல் வர முடியாது. ஏனென்றால் தேவன் இனி வருவதில்லை என்று கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப அதே போலத்தான் இப்ப என்ன சொல்லுகிறார்? உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று. அப்ப கவனிங்கள், நோவாவின் காலத்துல எப்படி அவர் ஆணையிட்டாரோ அந்த ஆணை இன்று வரைக்கும் அந்த ஆணையிலே அவர் உண்மையா இருக்கிறாரோ அதே போலத்தான் என்ன செய்கிறாராம்? பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல அதே போலவே நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? உங்களோடு புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கையின்படி உன்மேல் நான் கோபம் கொள்ளுகிறதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறதில்லை என்றும் ஆணையிடுகிறேன். அதே போல இன்று வரைக்கும் நோவா காலத்திலே வந்தது போல மழை வந்து பூமியை அழிக்கவில்லை. பூமி முழுவதையும் அழிக்கவில்லை. ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அதே போலவே கவனியுங்கள், அதே போலவே எந்த மாற்றமும் இல்லை. அதே போலவே என்ன செய்திருக்கிறார்? நான் ஆணையிடுகிறேன், உன்மேல் நான் கோபம் கொள்ளுகிறதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிடுகிறேன். ஆனால் நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? தேவன் கோபமாயிருக்கிறார், தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், தேவன் பூமியை கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி அப்படி அவரால் செய்ய முடியாது. இது உடன்படிக்கை. உடன்படிக்கையை அவரால் மீற முடியாது. உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உங்களை விட்டு கிருபை ஒரு பொழுதும் விலக முடியாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை, நம்மோடு கூட சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணின தேவன் எங்களை விட்டு விட்டு ஓட மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் தவறு செய்த பொழுது தேவன் விலகி போனார். அப்படி இனிமேல் செய்ய மாட்டேன் என்று ஆணையிட்டிருக்கிறார். எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் என்றால் அழிவதில்லை, எங்களை விட்டு விலகுவதில்லை என்றும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று
உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்கள் மேல் மனதுருகி இப்படியாக நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் அற்று போகாமலும் விலகி போகாமலும் இல்லாமல் போகாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, வேதனை, துன்பம், கவலை, கண்ணீரில் இருக்கிறவர்களே, தேற்றரவற்றவர்களே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் வஸ்திர அசிபரமாக்கி உன் பனகலிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் பூதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், தேவ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை உங்களை தொட முடியாது. பயம் இல்லாதிருப்பாய். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாத்தை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறோம். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். திகில் உங்களுக்கு கிட்ட வர முடியாது. அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், கவனியுங்கள், இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் கவனியுங்கள், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், உனக்கு விரோதமாய் எது வந்தாலும் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, என்னால வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், நோய்கள், நொடிகள், இது எதுவுமே யாரால் வரல? தேவனால் வரவில்லை. ஆமென். இது அவரால் கூடவில்லை. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எந்த பிசாசு, எந்த வேதனை, எந்த துன்பம், எந்த பிரச்சனை உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எந்த மனுஷர் இதை கொண்டு வருகிறார்களோ, அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். வறுமை உங்களுக்கு விரோதமாய் வந்தால் தேவன் ஐஸ்வர்யத்தை உங்கள் பட்சமாய் வர வைக்கிறார். நோய் உங்களுக்கு விரோதமாய் வந்தால் சுகத்தை உங்கள் பட்சத்திலே வர வைக்கிறார். ஆமென். அதற்காகத்தான் அவர் மரித்தார். அதற்காகத்தான் காயங்கள் பட்டார். ஆமென். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் எப்பொழுதும் தேவனை கொண்டாடுகிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனோடு எப்பொழுதும் அவர் பண்ணின சமாதான உடன்படிக்கையின்படி நீங்களும் அவரோடு கூட சமாதானமாயிருப்பீர்கள். அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். எவ்வளவு மேன்மையான தேவன், எவ்வளவு அருமையான தேவன். ஆமென். கவனிங்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆனா நாம என்ன செய்திருக்கிறோம்? எந்த ஆயுதமும், எனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வர முடியாது. எந்த நோயும் வர முடியாது. எந்த சாபமும் வர முடியாது. எந்த குறைவும் வர முடியாது. எந்த பில்லி சூனிய கட்டு வர முடியாது. எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை என்று சொன்னால் பல விதத்திலே பிசாசு உங்களை குற்றப்படுத்துகிறான். அதை அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். நம்மை பார்த்து பிசாசு பாவி என்கிறான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இல்லை, இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தவான், என்னை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையோடு இணைத்து கொள்ளாமல் பிசாசு சொல்லுகிறதை நாங்கள் நம்புகிறோம். ஆதாம் ஏவாள் பிசாசு சொன்னதை நம்பினது போல நாங்களும் நம்புகிறோம். இல்லை, தேவன் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், என்றென்றைக்கும் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். ஆமென். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் கர்த்தருடைய பிள்ளைகளின் சுதந்திரமும்
கவனிங்கள், என்னால் உண்டான தேவனால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது உங்களுடைய நீதி. நீங்கள் பரிசுத்தம் என்று தேவன் அறிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தர் என்று அவர் அறிக்கை பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்தால் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தராக மாறுவீர்கள். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். கவனிங்கள், அடுத்து புதிய உடன்படிக்கை எங்கே வாசிக்கிறோம் என்றால் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 இருந்து 30 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் உங்களை புறஜாதியில் இருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் என்றால் மறுபடியும் ஏதேன் தோட்டம் என்கின்ற வாழ்க்கை, தேவனோடு உள்ள வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். கவனியுங்கள், நான் செய்வேன். நம்ம செய்ய சொல்லி சொல்லல, இதை அவர் செய்தார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் செய்வேன், எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லும் பொழுது இதை செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தாலே நாங்கள் உண்மையாக பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். எங்களுடைய அவவிசுவாசம் தான் எங்களை ஃபெயில் பண்ணுகிறது, ஃபெயில் ஆக்குறது. எங்களுடைய அவவிசுவாச நிமித்தம் தான் நாங்கள் தொடர்ச்சியாக பாவத்திலே, சாபத்திலே, பலவீனத்திலே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். அப்ப தேவன் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து அவர் என்னை சுத்தமாக்கி விட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறத விட்டுட்டு நான் இன்னும் சுத்தமாகல, நான் படும் பெரும் பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன் நிமித்தம் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தாழ்மை உள்ளவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். தாழ்மை உள்ளவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் செய்து முடித்தபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லுவார்கள். இல்லை, யாருமே இதற்கு எதுவும் செய்ய முடியாது, நான் செய்த பாவம்தான், ஆகவே அந்த பாவம்தான் என்னை மேற்கொள்ளும் என்றால் அதுக்கு பேர் தினாவட்டு, அதுக்கு பேர் என்ன? கீழ்ப்படிவு அல்ல, தாழ்மை அல்ல. ஆனால் அப்படியாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சுத்தமாவீர்கள், அவர் எங்களை சுத்தப்படுத்துகிறபடினால் நாங்கள் சுத்தமாவோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்கள் தங்களை சுத்தப்படுத்தும்படி செயல்பட்டார்கள், ஆகவே அவர்கள் சுத்தமாகவில்லை. ஆனால் இப்பொழுதோ தேவகுமாரனை அனுப்பி நம்மை சுத்தமாக்கி இருக்கிறார். ஆனால் நான் இன்னும் சுத்தமாகவில்லை என்று யாராவது சொல்வீர்களானால், ஏனென்றால் இன்னும் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து, நவமான இதயம், ஆமென், நன்மை செய்கிற இருதயம், பொய் சொல்லி சுத்தமாத்து பண்ணி மற்றவர்களை ஏமாத்தி வாழுகிற இருதயம் அல்ல, நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, அப்ப ஆவிக்குரிய மனுஷன் என்ற ஒரு புதிய மனுஷன் உங்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். கல்லான இதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின் நடக்கவும் என் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அன்பு நம்மை மேற்கொள்ளும் பொழுது, அவரோடு நாம் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, அவர் என்னை பூரணமாக்கினார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது இவைகள் என்னை வந்து மேற்கொள்ளும். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே
நீங்கள் குடியிருப்பீர்கள். பிதாக்களுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாரோ அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றப்பட்டதா இருக்கும். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கவனியுங்கள், இனிமேல் நாங்கள் தேவனை விட்டு விலகின ஜனம் அல்ல, என்றென்றைக்கும் அவருடைய ஜனமாய் இருப்போம். ஆமென். நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். கவனியுங்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, ஆமென். நாங்கள் இப்ப விசுவாசித்தபடினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், பாவத்துக்கான சம்பளம் சாபம் இவைகள் நம்மை மேற்கொள்ள விடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. அப்ப பஞ்சமே உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதில்லை. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை, அவமானத்தை, வேதனையை, துன்பத்தை, போராட்டங்களை, தடைகளை, தாமதங்களை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இது புதிய உடன்படிக்கை. பிரியமானவர்களே, அநேகருக்கு புதிய உடன்படிக்கை என்னென்றே இன்றைக்கு தெரியாது. அடுத்த எசேக்கியேல் நீங்கள் வாசிக்கலாம், 31வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து அங்கேயும் புதிய உடன்படிக்கையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எபிரேயர் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கேயும் தேவனுடைய புதிய உடன்படிக்கையை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார். உங்களை பார்த்து நீங்கள் பரிசுத்தர்கள் என்று தேவன் அறிக்கையிடுகிறார். நம்மை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆமென். அவருக்கு விரோதமாய் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனத்தை நாங்கள் தியானிப்போம். ஆகையினால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு பொழுதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப இதுதான் நம்முடைய புதிய வாழ்க்கை. எல்லாம் புதிதாகி விட்டது என்பதை விசுவாசிக்க அனுதினமும் அறிக்கையிட அவைகள் நம்மை மேற்கொள்ளும். இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இதுதான் பெரிய பிரச்சனை. பிரியமானவர்களே, நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறபடினால் தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறோம், தோல்வியை தழுவி கொண்டே இருக்கிறோம். இது எங்களுடைய கிரியை அல்ல, இது தேவ கிரியை. இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, தேவன் செய்து முடித்ததா இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி, கவனிங்கள், இயேசு மூலமாய் அவரோடு ஒப்புரவாக்கி, அவரோடு நம்மை இணைத்து கொண்டார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். கடிந்து கொள்ளுகிற ஊழியம் அல்ல, தண்டிக்கிற ஊழியம் இல்ல, கண்டிக்கிற ஊழியம் அல்ல. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், இயேசு இரத்தம் சிந்தினபடினால், அவர்களுக்காக மரித்தபடினால் அவர் இனிமேல் பாவங்களை எண்ணுகிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசம். அப்ப நாம அனுதினமும் பண்ண வேண்டிய உபதேசம் என்ன? ஒப்புரவாக்குதலின் உபதேசம் எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, அவருடைய ஊழியக்காரர்களாய் வேலைக்காரர்களாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்றால், தேவன் உங்களோடு ஒப்புரவாகிவிட்டார். அதை நம்புங்கள், அதை விசுவாசிங்கள். அவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். நாம்
அவருக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மை விடுதலையாக்கினார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருப்பார்களாக. சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக. சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாய், சத்துருவின் கிரிகளை அழிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், என்றென்றைக்கும் வெற்றி சிறந்திருக்கிறவர்களாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். மேக் மியூட்ல இருக்க பிரதர். ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களுடைய பிரியான காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் பிரான்ஸ் தேசத்திலே ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் நீ போறீங்க பாஸ்டர்? ஆமா, நாளைக்கு நான் அவைலபிள். வெள்ளிக்கிழமை தான் நான் போறேன். ஓகே பாஸ்டர், நாளை நாளில் திரும்பமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. ஆமென். ஆமென்.